வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி இந்தியன் பாலிட்டி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக பிரிட்டிஷ் அரசு போட்ட முதல் சட்டம். ஓகேங்களா? சோ கம்பெனில நிறைய ஊழல் நிறைஞ்சிருந்துச்சு. அதை வந்துட்டு சீர் செய்யறதுக்காக பிரிட்டிஷ் அரசு போட்ட முதல் சட்டம் டு ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு ரெண்டு பவர் வந்து கொடுக்கப்பட்டது. ஒன்னு பொலிட்டிக்கல், அரசியல் சார்ந்த அப்படின்னா சட்டம் இயற்றலாம். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம் சார்ந்த அப்படின்னா அந்த சட்டத்தை நடைமுறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவர் வந்து கொடுக்கப்பட்டது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மைய நிர்வாகத்திற்கான அடித்தளம் வந்து அமைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் பாம்பே, மெட்ராஸ், பெங்கால் இந்த மூன்று ஆளுநருக்கும் என்ன அப்படின்னா நிறைய பவர்ஸ் வந்துட்டு தனித்தனியான பவர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப எப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பாம்பே மெட்ராஸ் ஆளுநர்கள் யாருக்கு அடியில வரணும்? கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு அடியில வரணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பெங்கால் ஆளுநரை எப்படி பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா, பெங்கால் ஆளுநர் ஜெனரல், கவர்னர் ஆஃப் பெங்கால் பிகம் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அப்படி நியமிக்கப்பட்ட முதல் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் வந்துட்டு நிறுவப்பட்டது 1774. சுப்ரீம் கோர்ட் செட்டப் அட் கல்கத்தா 1774. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனி ஊழியர்கள் வந்துட்டு லஞ்சம் பெறதுக்கு தடை செய்யப்பட்டது. அப்புறம் அந்த கம்பெனி நிறுவனம் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, வருமானம் அப்புறம் ராணுவ விவரங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நம்ம வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.